ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் பீட்ரூட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை பீட்ரூட்டை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா ஒரு இஞ்சியை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு புதினா, அதாவது ஒரு குத்து புதினா, இதை கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை டம்ளர் தண்ணி, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 கப் மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவு புளிச்ச மாவு அல்லது புளிக்காத மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆட்டின மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு 1.5 கப் மாவு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த அரைச்ச கேரட் பீட்ரூட் பேஸ்ட்டை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால தான் அதில் அரை ஸ்பூன் மாவு உப்பு போட்டு அதாவது கேரட் பீட்ரூட் போட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு அதில் அரைச்சிருக்கேன். மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது. அந்த கேரட் பீட்ரூட் பேஸ்ட்டை இதில் நல்லா போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு அதை சூடேற்றிருக்கேன். அந்த பணியாரக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த மாவை இதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு கேரட் பீட்ரூட் பணியாரம் ரெடி. கேரட் பீட்ரூட் சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கேரட் பீட்ரூட் ஸ்மெல்லே இருக்காது. இது ஸ்கூல் விட்டு வரக்கூடிய ஈவினிங் ஸ்கூல் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் தாளித்து போட்டும் நீங்கள் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக ப்ளெயினாக செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டு செம்மையாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா பொறுமையாக வேக விட்டு திருப்புங்க. நான் அந்த ஒரு பணியாரம் வேகாமல் திருப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேக விட்டு திருப்புறோம் அப்படின்னா மற்ற பணியாரம் எல்லாம் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தேவையான அளவு விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியோட சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.